அருட்பெருஞ்சோதி. நம்ம வந்து நம்ம குழுவில் ஒரு வாரமும் ஒருத்தர் வந்து ஒரு தலைப்புல 20 நிமிஷத்துல இருந்து 40 நிமிஷம் வரைக்கும் பேசலாம் அப்படின்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். அதுல இன்னைக்கு வந்து சரவணகுமார் ஐயா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோரிக்கையை ஏற்று அவர் நமக்காக சத்விசாரம் செய்யறது இருக்காங்க. சத்விசாரமா இல்லாம அவரோட சின்ன சொற்பொழிவு இருக்கும். அதுல யாராவது வந்து நீங்க அவர்கிட்ட கடைசியா அந்த எல்லாம் பேசி முடிச்ச பிறகு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க அவர்கிட்ட கேட்கலாம். அதுக்கு அவர் விளக்கம் தருவாரு. மற்றவங்களும் அந்த விளக்கத்துக்கு மறு விளக்கமும் தரலாம். அது வந்து கலந்துரையாடல் மாதிரி இருக்கும். அதனால யாரும் நான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி யாரும் இதுல இது பண்ணிக்க வேண்டாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஐயா வந்து ஐசிஐசிஐ பேங்க்ல இது லீகல் அட்வைசரா இருந்து ரிட்டையர் ஆனவங்க. ஒவ்வொரு வாரமும் வந்து இதுல வந்து குரோம்பேட்டையில வந்து ஐயா வந்து அன்னதானம் பண்றாங்க. அதே மாதிரி அவங்களுடைய குடும்பத்துல இருக்கிற எல்லா நிகழ்ச்சிகள்லயும் பாத்தீங்கன்னா நல்லா சிறப்பா வந்து அகவல் பாராயணத்தை முடிச்சு இது அன்னம் பாலிப்பு செய்யறாங்க. ரொம்பவும் சிறப்பா எடுத்துட்டு போறாங்க. எப்படி நம்ம வந்து நம்முடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி அதெல்லாத்தையும் எப்படி கொண்டாடணும் அப்படின்னு மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டா எல்லா நினைவு நாள் முதற்கொண்டு எல்லாத்தையும் ரொம்பவும் சிறப்பா எடுத்துக்கிட்டு போறாங்க. அவங்கள நம்ம இப்ப வரவேற்று நம்மோட அவரை வந்து சத்விசாரத்துக்கு அவரை அழைப்போம். ஐயா உங்களுடைய மேடை உங்களுக்காக இருக்குங்க, நீங்க பேசலாங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த ஜூம் மீட்டிங்கில் இணைந்துள்ள அனைத்து ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை சகோதர சகோதரி அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் நாம் ஒரு சின்ன ஒரு டாபிக் எடுத்து அதை பற்றி கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேங்க. அதாவது வேதங்களின் ஒளியில் இறைவன் எப்படி இருக்கா. இப்போ முக்கியமா நிறைய மதங்கள் இருக்கு உலகத்துல. அந்த மதங்கள்ல நம்ம முக்கியமா நம்ம உலகத்துல இருக்கிறது எதுன்னு சொல்லிட்டா ஒரு 3 மதம் சொல்லலாம். அதாவது இந்து மதம், கிறிஸ்துவ மதம், இஸ்லாம் மதம். அந்த மதங்களில் வந்து இறைவனை பற்றி எப்படி, கடவுளை பத்தி என்ன சொல்லியிருக்கு, அந்த வேதங்களில எப்படி சொல்லியிருக்கு, மக்கள் எப்படி அதை வந்து அந்த வழிபாடு கடவுளை வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதை பத்தி ஒரு சிறு தொகுப்பு தான், அது சின்ன உரை தான். அதற்கு பிறகு நம்மளுடைய சன்மார்க்கத்தில் வள்ளல் பெருமான் எப்படி இறைவனை பற்றி சொல்றாரு அவருடைய திருவெட்பாவில் அப்படின்றதையும் நம்ம இறுதியாக கொண்டு போகலாம் ஐயா. இதுதான் என்னுடைய இந்த இன்றைய நாளோட டாபிக்கு. இப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து ஒவ்வொரு நெறியை பின்பற்றுறாங்க ஐயா. நம்ம உலகத்துல அவங்கவுங்க வாழ்கின்றவர்களுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு சமயம், மதம், மார்க்கங்கள் இருக்கின்றன. அதுல வந்து மனுஷர்கள் வந்து எப்படின்னா அந்த அவங்க ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு மார்க்கத்துக்கும் ஒரு ஞானிகள் இல்லைன்னா அருளாளர்கள் வந்திருக்காங்க, அதை தோற்றுவித்திருக்காங்க, அவர்களுக்குன்ற ஒரு வேதத்தை கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் மனிதர்கள் அந்த வேதத்தில் சொல்லபடி அவர்கள் நடந்து கொள்கின்றார்களா, அதை உண்மையாக புரிந்து கொண்டிருக்கின்றார்களா, அதை பின்பற்றுகின்றார்களா என்றால் பெரும்பாலும் கிடையாதையா. குறைந்த அளவே தான் அதை வந்து புரிந்து செயல்படுத்தக்கூடியவர்களாக மக்கள் இருக்கின்றார்கள். இப்போது வந்து கடவுளை வந்து எப்படி சிந்திப்பது. இப்போ இறைவன் படைப்பிலேயே வந்து சிறந்த படைப்பா வந்து நம்ம மனிதனை தான் படைத்திருக்கிறானோ. ஏன்னா பார்க்கும் கண்கள், கேட்கும் காதுகள், பேசும் வாய், நுகரும் மூக்கு, உணரும் மெய், இப்படி எல்லாமே இறைவனின் படைப்பு. அது வந்து இறைவன படைப்பு வந்து நம்ம அண்டத்திலையும் பிண்டத்திலையும் பார்க்கலாம். இந்த பிண்டத்தில் எடுத்துக்கிட்டா மனிதனுடைய மூளை, இருதயம், கணையம், நுரையீரல், கல்லீரல், சிறுநீரகம், பெருங்குடல், சிறுகுடல், கை, கால் போன்றவற்றின் செயல்பாடுகள்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா வள்ளல் பெருமான் சொல்லுவார் இல்லைங்களா, ஒவ்வொரு முறையும் நம்முடைய விஷயத்துல இறைவன் படைத்த விஷயத்தை வந்து நம்ம சத்விசாரம் பண்ண விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாரு. அதே போல இறைவனுடைய புகழை வந்து அவனுடைய பெருமையை வந்து நம்ம விசாரிக்கணும்னு சொல்லுவாரு. அப்போ அண்டத்துல வந்து எப்படின்னா சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மேலும் மற்ற கோள்கள் எப்படி சீராக எப்படி இயங்குகிறது, பூமிக்கு இரவு பகல் எப்படி மாறி மாறி வருது, ஒவ்வொரு கோளும் ஒன்றோடு ஒன்று மோதாமல் அவற்றின் நேர்கோட்டில் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது, இதெல்லாம் சிந்திக்கும் போது இறைவனுடைய இந்த பிரபஞ்சம் வந்து எப்படி தோன்றியது, இது வந்து தோன்றிய விதம் வந்து ஒரு திடீர்னு தோணுச்சா இல்லை இயற்கையா தோணுச்சா அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா நம்ம விஞ்ஞானத்துல சொல்லுவாங்க பிக் பேங் தியரி, பெருவெடிப்பு கொள்கை மூலியம் தோன்றியதுன்னு. அது தானாக தோன்றியது
அப்படின்னா ஒன்றுமில்லாமல் எதுவுமே தானாக தோன்றி இருக்க முடியாது. ஒரு பொருள் இருந்தால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். இப்ப அறிவில்லாத ஒன்றுதான் இந்த உலகத்தை படைச்சுது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அப்போ இந்த உலகத்தை படைச்சது வந்து ஒரு பேரறிவாளனா இருக்க முடியும். அந்த பேரறிவாளன் தான் நம்ம வந்து இறைவன் என்கின்றோம் நம்ம. அது ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. நம்ம சைவ மதத்துல பாத்தீங்கன்னா, நம்ம இந்து மதத்துல சிவன் அப்படியும், கிறிஸ்துவ மதத்துல கர்த்தா அப்படின்னும், நம்ம இஸ்லாம் மதத்துல அல்லாஹ் என்றும், நம்ம சன்மார்க்கத்துல அருட்பெருஞ்சோதி அப்படின்னும் இறைவனை வந்து சொல்றாங்க. இப்ப எல்லாம் வந்து வேற வேற வார்த்தைகள், வேற வேற பெயர்கள் இருந்தாலும் அதோடைய பொருள் ஒன்றுதான். இப்போ உலக மக்கள் யாவருக்கும் ஒருவனே தான் இறைவனா இருக்க முடியும் தவிர, இந்த உலகை படித்து பரிபாலத்தை செஞ்சு கொண்டிருக்கின்றதெல்லாம் இந்த ஏக இறைவன் தான். அந்த இறைவனை பற்றி இந்த வேதங்கள் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இந்த டாபிக்ல நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன் இந்த உரையில. இப்போ முதல்ல வந்து நம்ம இந்து மதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது வந்து ஆரம்பத்துல இந்த இந்திய துணை கண்டத்துல தான் நம்ம தோன்றியது. இதுல வந்து பல்வேறு தத்துவங்கள், நம்பிக்கைகள், சடங்குகள் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்து மதம் வந்து யாரு தோற்றுவித்தா அப்படின்றதுக்கு எந்தவித ஆதாரமும் எந்தவித தரவுகளும் இல்லை. அப்போ மற்ற மதங்களை போய் ஒரு நிறுவனர் இருக்கிறாரான்னு சொன்னா இந்து மதத்துல கிடையாது. ஆனா இதுக்கு எப்படின்னா, இதுல வந்து பல வர்ணங்கள், பல விஷயங்கள் வந்து பல தெய்வங்கள் இவையெல்லாம் வந்து வேதங்கள்ல இருக்கா, இல்ல என்ன எதை வைத்து இப்போ வந்து நம்ம இத்தனை கடவுள்களை வந்து படைத்து கொண்டிருக்கிறார்கள், வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம இந்த சின்ன உரையில பார்க்கணும். இப்போ எப்படி இந்துன்ற வார்த்தை வந்ததுன்னா, இந்துன்றது ஆரம்பத்துல கிடையாது. 19ஆம் நூற்றாண்டில் தான் சிந்துன்ற சமவெளியில வாழ்ந்த மக்களை வந்து அதை கூப்பிடும்போது அது சிந்து என்ற மாறிவிட்டது. இதுல வந்து புராணங்கள்லயோ இல்ல வேதங்கள்லயோ இந்த இந்து என்றத வந்து எந்த வார்த்தையும் குறிப்பிடப்படவில்லை. ஆனா சனாதன தர்மம், அதாவது வேத மதம் என்றது தான் இருக்குது. இந்த வேதங்கள் தான் புனிதமா கருதப்படுது. இதுல முக்கியமா வேதங்கள் வந்து ரிக், யஜுர், சாமம், அதர்வணம் 4 வேதம் இந்து மதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதை தவிர உபனிஷத்துகள், புராணங்கள், இதிகாசங்கள் அப்படி இதை போன்ற பல விஷயங்கள் வந்து இதுல இருக்குது. அப்போ இந்த வேதங்கள் எல்லாம் எப்படி இறைவனை சொல்லப்படுதுன்னா, பல தெய்வங்கள் இருக்குது. இந்திரன், வருணன், அக்னி, சூரியன் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லுது. அந்த பொதுவா இந்த இந்து மதத்தை வந்து பிரிச்சது என்னன்னா 6 பிரிவா பிரிக்கிறாங்க. அதாவது சிவனை வழிபடுபவர்கள் வந்து சைவர் என்பதும், திருமால் வழிபடுவர் வைணவர்களும், சக்தியை வழிபடுபவர்கள் வந்து சாக்தர்கள் என்றும், சௌரம் என்பது சூரியன் வழிபடுவர்களாகவும், கணபதி வழிபட கணாதிபத்தியம் என்றும், முருகனை வழிபட கௌமாரம் என்றும் இந்த 6 பிரிவா வந்து இந்த இந்து மதத்துல சொல்லப்பட்டிருக்கியா. பட் இப்படி சொல்லப்பட்டு இத்தனை கடவுள் இருந்தாலும் இந்த எல்லா மதத்துக்கும் பொதுவான ஒரு கொள்கை என்னன்னா, இறைவன் ஒருவன் தான். அது எப்படி நம்ம வந்து சும்மா வார்த்தையில சொல்லிட்டு விட்டு போலாமா அப்படின்னா, அந்த அந்த மதத்துல இருக்கிற வேதத்திலையும் என்ன குறிப்பிடப்படுகிறது என்ற ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம இதுல பார்க்கலாம். அதாவது ரிக்வேதம் 6வது அத்தியாயம் 45வது வசனத்துல என்ன சொல்றாங்க? உண்மை ஒன்றே, ஞானிகளை அவர்கள் வந்து பல பெயரிட்டு வழங்குகின்றார்கள். வணக்கத்துக்கு உரியவன் இறைவன் ஒருவனே, ஏகம் ஏவல அத்வீதயம், அவன் ஒருவனே, வேறு எவரும் இல்லை அப்படின்றது உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஸ்வேதாஸ்தர உபனிஷத்துல என்ன சொல்லியிருக்கு? நாதஸ்தி பிரதிமா அஸ்தி, அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. பகவத்கீதையில 7வது சாப்டர் 25வது வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, பிறப்பும் முடிவுமற்ற என்னை மயங்கிய உலகு அறிவதில்லை அப்படியும், அவன் வடிவத்தை காண முடியாது, எவர் கண்ணுக்கும் புலப்படாதவன், எவர்கள் மனதாலும் இதயத்தாலும் அவனை அறிந்திருக்கின்றார்களோ அவர்கள் இதயத்தில் நிலையாக இருப்பவன் என்று ஸ்வேதஸ்தர உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி கண் கொண்டு காண சாத்தியம் இல்லாத இறைவன், இவர்கள் வணங்கி கொண்டிருக்கும் வஸ்துகள் யாவும் இறைவன் இல்லை. அதாவது இறைவன்ற நினைத்து நம்ம என்னென்ன வணங்குறோமோ அந்த விஷயம் எல்லாம் உண்மையா இறைவன் கிடையாது. ஏனென்றால் பார்க்காத இறைவனுக்கு எப்படி ஒரு உருவத்தை தர முடியும்? என்னை அறியாத அறிவற்றவர் சிலர் நான் உருவத்தை ஏற்று இருப்பதாக எண்ணுகின்றார்கள் என்று பகவத்கீதையில 7வது சாப்டர்ல 24வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பகவத்கீதையில 10வது அதிகாரத்துல 3வது வசனத்துல என்ன சொல்லியிருக்கு? எல்லா உலகங்களிலும் இறைவனாகவும் ஆரம்பமற்றவனாகவும் பிறப்பற்றவனாகவும் என்னை யார் ஒருவன் அறிகின்றானோ
மனிதரிடையே தெளிவற்றவனான அவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை பெறுகின்றான் சொல்லப்பட்டிருக்கு. ரிக்வேதத்துல என்ன சொல்லியிருக்கு? மா சிதம் பிதவி சன்சதா, அவனை அல்லாது வேறு எவரையும் வணங்காதீர்கள், படைக்கப்பட்டதை வணங்குபவர்கள் ஆழ்ந்த இருளுக்குள் செல்கின்றார்கள் என்று யஜுர்வேதம் சொல்கிறது. அதாவது நம்மளா ஒன்றத்தை படைச்சிட்டு அதுதான் இறைவன்றவங்க எல்லாம் இருள்ல செல்லப்படுகின்றார்கள் அப்படின்னு. இப்படி வேதங்கள் சொல்வதை பின்பற்றார்கள். மனிதர் என்ன பண்றாங்க? கற்பனையா கடவுளை ஒரு உருவமா ஏற்றுக்கொண்டு அதை வந்து நம்ம வந்து இதான் கடவுள்ன்ற மாதிரி வழிபடாங்க. ஏன்னா இறைவனுக்கு எந்த வித ஓமையும் உரிமை இல்லை. அதனால்தான் நம்ம திருக்குறள்ல கூட சொல்றது, வள்ளுவர் சொல்றாரு இல்லைங்களா, அதாவது ஓமை இல்லை அவனுக்கு வந்து அப்படின்ற, எந்த ஓமையும் இல்லாதவன் தான் இறைவன் அப்படின்ற ஒரு குறள் வந்து இருக்குது. அது இது போல இந்த இந்து மதத்துல வந்து பல தெய்வப்பாடு இருந்தாலும் ஒரு பொதுவான கொள்கை எல்லா விஷயத்துக்கு என்னன்னா இறைவன் ஒருவனை அப்படின்றதுதான். இப்ப கிறிஸ்தவ மதத்தை எடுத்துட்டீங்கன்னா அவங்க சொல்லக்கூடியது வந்து எப்படின்னா, கிறிஸ்துவ மதத்துல என்ன சொல்றாங்க, அதாவது இதை தோற்றுவித்தவர் வந்து கிறிஸ்துவர். ஆனா கிறிஸ்துவ அவர் பிறந்தது என்ன பார்த்தீங்கன்னா யூத மதத்துல தான் பிறக்கிறாரு. இயேசு கிறிஸ்து அவர் வந்து 2025 அதை கொண்டுதான் நம்மளுடைய ஆண்டுகள் வந்து இப்போ நம்ம வழக்கத்துல இருக்குது உலகத்துல. இப்போ 2025 ஆண்டுனா கிறிஸ்து பிறந்ததுல இருந்து தான் நம்ம வந்து கணக்கிட்டு கொண்டு இருக்கின்றோம். அவர் வந்து 33 வருடங்கள் தான் வாழ்கிறாரு. 30வது வயதுல இருந்து 33 அந்த 3 வருடம் தான் அவர் வந்து போதனை செய்கின்றார். அவர் அதை பின்பற்றுபவர்கள் தான் கிறிஸ்துவர்கள் என்று சொல்றாங்க. அந்த 2 பிரிவா அதுல இருக்கு. அது என்னன்னா கேத்தலிக்ஸ் அண்ட் புரோட்டஸ்டன்ட், கத்தோலிக்கர்களும் புரோட்டஸ்டன்ட் என்று சொல்றவங்கள தான். இந்த உலகத்தை வந்து கடவுள் படைக்கிறாரு. இயேசு வந்து கடவுள் மகனாக வந்து பிறக்க வைக்கிறாரு. எப்படின்னா கன்னி மேரியுடைய வயிற்றில், அதாவது எந்தவித தகப்பனுடைய உறவு இல்லாமல் இறைவன் தானாகவே படைத்ததாக வந்து அவர்கள் நம்புகின்றார்கள். அதுல முக்கியமா வந்து அவர்கள் வந்து இந்த ட்ரைனிட்டியில இருக்கிறாங்க. அதாவது ஒரு கடவுள் தான், ஆனா மூன்றாவதை வந்து பாக்குறாங்க. எப்படின்னா பிதா, 2வது மகன், பரிசுத்த ஆவி, சுதன், பரிசுத்த ஆவி, இந்த 3 விஷயம்தான். இவர்கள் சொல்ல முக்கியமான கொள்கை என்னன்னா, உண்மையான கடவுளை நம்பி ஏற்றெடுக்க, மற்றவற்றை கடவுள் என்ன வழிபடக்கூடாது. 2வது ஆண்டவன் பெயரை வீணாக பயன்படுத்தக்கூடாது எந்த விஷயத்துக்கும், தவறான விஷயத்துக்கு. அதே போல ஓய்வு நாளை தூய நாளாக கடைபிடிக்க வேண்டும். அதாவது அவங்க தான் ஓய்வு நாள் என்றது ஞாயிற்றுக்கிழமை சொல்றாங்க. அந்த நாள்ல தான் அவங்க பிரேயரு, அவங்க வழிபாடெல்லாம் செய்யறாங்க. அதை தூய நாளா கடைபிடிக்க வேண்டும். தந்தையையும் தாயையும் நம்ம முக்கியமாக மதிக்க வேண்டும். மற்ற விஷயம் எல்லாம் உலகத்து விஷயத்த வந்து சொல்ற விஷயமா இருக்குது. கொலை செய்யக்கூடாது, விபசாரம் செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பிறர் மனையை ஒரு விரும்பக்கூடாது, பிறர் உடைமையை விரும்பக்கூடாது. இதெல்லாம் வந்து நம்ம பொதுவா வந்து எல்லா மதங்கள்லயும் சொல்லப்படுகின்ற விஷயம் தான் இது. அவர் இயேசு கிறிஸ்து வந்து மக்களுடைய பாவத்தை நீக்கி அவங்க பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக அவர் ஒரு சிலுவையில அறையப்படுகின்றாரு அப்படின்றது சொல்றாங்கய்யா. இது இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் என்னன்னா பைபிள். அது எப்படி ஆரம்பத்துல எந்த மொழியில வந்ததுன்னா ஆராமிக் மொழியில தான் வேதம் வந்தது. ஆனா இப்போ நடைமுறையில அந்த அராமிக் மொழி இருக்குதான்னா இல்ல. இப்போ எதுல இருந்து நம்ம இந்த பைபிள இவங்க இருக்கிறாங்கன்னா இப்போ கிரேக்க மொழியில இருந்து தான் இந்த பைபிள் வந்து வருகிறது. இதுல வந்து உண்மையாக விக்கிரக வழிபாடு கூடாதுன்றது இருக்கு. ஆனால் கிறிஸ்துவர்கள் இப்ப என்ன நடைமுறையில பாக்குறோம்னா நம்ம இயேசுவையும் மேரியையும் சிலுவையும் சிலையாக வடித்து வணங்குகிறார்கள் இவர்கள். ஏன்னா எதை எப்படி நம்ம இதை வந்து அவங்க செய்யறாங்க, எதை செய்யக்கூடாதுன்றது எதுல இருந்து நம்ம பார்க்கணும்னா அவருடைய வேதமாக இருக்கின்ற அந்த பைபிளை தான் நம்ம எடுத்து பார்க்கணும் ஐயா. அந்த பைபிள்ல வந்து யாத்திர காமம்னு ஒரு 20வது சாப்டரு, அதுல 1வது அத்தியாயத்துல என்ன இருக்குன்னா, யாதொரு விக்கிரத்தையாயிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நீ அவைகளில் நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். இப்போது உள்ள பைபிள் வந்து கிரேக்க மொழியிலிருந்து தான் வந்தது. அதுல இருந்து மொழிபெயர்ப்பு தான். இதை வந்து யாருன்னா ஜான் பால் பவுல் அடிகள் தான் மாறுதல் செய்து புதிய ஏற்பாடாக உள்ளது. இப்போ பைபிள பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடுன்னு 2 மொத்தம் சேர்த்தது தான் பைபிள். இதுல வந்து 2வது வந்தது தான் புராட்டஸ்டன்ட் கொண்டு வந்தது தான் அந்த புதிய ஏற்பாடு. அதை கொண்டு வந்தவர் தான் அந்த பவுலடிகளார் அவரு. இதுல வந்து இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னா, மத்தேயு 7:21 இருந்து 24 வரைக்கும், என்னை வணங்காதீர்கள், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என அழைப்பவர் பரலோக ராஜ்யத்தை அடைய மாட்டார். இப்போ நம்ம வள்ளல் பெருமான் சொல்றீங்களா, தெய்வம் தெய்வம் என்று என்னென்று அறியாமல் என்னை தெய்வம் தெய்வம் என்று சுற்றி வந்தீர்களே அப்படின்னு உங்களை பார்த்தா எனக்கு வந்து பரிதாபமா இருக்குன்றது நம்ம வள்ளல் பெருமான் கூட சொல்லுவாரு நம்ம பேருபதேசத்துல. அது போல இந்த அதே மாதிரி இருக்கு இதுல இந்த வசனம், உன் கடவுளாகிய கர்த்தரையே வணங்க வேண்டும். ஏன்னா கர்த்தர்ன்றதுக்கு இறைவன்,
இயேசு என்பது அவரால் படைத்த ஒரு மனிதர். அதுதான் அவரை தான் புனிதமான மனிதர், ஒரு அருளாளர் அப்படின்ற மாதிரி. இல்லை என்றால் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு இறை தூதர். அதே போல மத்தேயு 12:29 சொல் இறைவன் ஒருவன் என்ற தேவனாகிய கர்த்தர் ஒருவனே, நீங்கள் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை அப்படின்னு யோவான் 5:37 சொல்கின்றது. இதே போல இந்த மதத்திலையும் பார்த்தீங்கன்னா இறைவன் ஒருவனை தான் அப்படின்ற ஒரு ஆதாரம் நம்ம அவங்களுடைய வேதத்திலிருந்து சொல்லப்படுகிறது. ஐயா, அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்றாவதாக இஸ்லாமிய மதம். இந்த இஸ்லாமிய மதத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அதை தோற்றுவித்தவர் அப்படின்னு சொல்றது முகமது நபி. ஆனால் இஸ்லாம் என்பது ஆரம்பத்தில் ஆப்ரஹாம் காலத்துல இருந்தே அவங்க இப்ராஹிம்னு சொல்லுவாங்க. அந்த இப்ராஹிம் இதுல இருந்தே தோற்றுவித்தது தான். அதை அந்த காலத்துல ரொம்ப மோசமா இருந்ததுனால அதை சீர்திருத்ததுக்காக வந்தவர் தான் இப்போ முகமது நபி. அவர் ஒரு 61 காலம் வளர்றாரு இந்த உலகத்துல. 40வது வயதுல இருந்து 21 வருடம் தான் இந்த போதனைகளை இஸ்லாத்தை போதிக்கிறார். அவர் பிறந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 571வது வருடம். அவர் அப்துல்லாவுக்கும் அமீனாவுக்கும் மகனாக பிறக்கிறார். 40 வயதுல தான் அவருக்கு நபித்துவம் வருகிறது. அவர் இறுதி பேரை நம்ம சொல்றாரு. வள்ளல் பெருமான் எப்படி நம்மளுடைய பேருபதேசம் சொல்றாருங்களோ நம்மளுடைய மேட்டுக்குப்பத்துல இறுதியாக, அது போல நபிகள் நாயகம் இறப்பதற்கு முன்னாடி ஒரு இறுதி பேருரையை ஆற்றுறாரு. அந்த மதீனா அங்க சொல்றாரு, அறிந்து கொள்ளுங்கள், அஞ்ஞான கால வழக்கங்கள் அனைத்தும் வேரோடு அழிக்கப்பட்டு விட்டன. ஓர் அரபிக்கு அரபி அல்லாதவரை விடவோ, ஒரு அரபி அல்லாதவருக்கு ஒரு அரபியை விடவோ எந்த சிறப்பும் மேன்மையும் இல்லை. அவர்கள் தூய மனிதர்களாக இறைவனுடைய ஒழுக்கத்துல இருக்கிறவங்க யார் சிறந்து விழுகிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் அப்படின்னும். இது உங்களுக்கு முக்கியமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேதம்னு பார்த்தீங்கன்னா குரானும், அந்த போதனைகள் பார்த்தா அது ஹதீஸ்னு அந்த ரெண்டா அவங்க பிரிக்கிறாங்களா. அதாவது இறைவனால முகமது நபிக்கு சொல்லப்பட்ட விஷயம் குரான் என்பதும் அதுதான் வேதமும். அதை தவிர மனிதர்களுக்கு நம்ம இவர் முகமது நபி வாழ்ந்த வாழ்க்கையை அவர் கூட இருந்த மற்றவர்கள் அவர்களோட தோழர்கள் அவங்கெல்லாம் சொல்லி, இல்லை இவர் வாழ்ந்த வாழ்க்கை முறை இவர் நடைமுறையில சொல்றது தான் இந்த ஹதீஸ் என்றது. இது ரெண்டு தான் நம்ம இதுல ஆதாரமா எடுத்துக்கொள்ள வேண்டியது. அதனால அவர் இன்னும் என்ன சொல்றாருன்னா, இந்த விஷயங்களை எது நல்ல விஷயங்களோ அதை நான் சொல்றதை சொல்லாதவர்களுக்கு எடுத்து போய் சொல்லுங்கன்னு வள்ளல் பெருமானும் பேருபதத்தில் அப்படிதான் சொல்லுவாரு. இங்க யார் யார் கூடியிருக்கலோ அவர்கள்லாம் இந்த விஷயங்களை மற்றவங்களுக்கும் போய் எடுத்து போய் சொல்லுங்க அப்படின்றது. இவருக்கு பின்னாடி 4 பேர் அதாவது இவங்களுடைய இஸ்லாமிய நாட்டுல ஆட்சி செய்ய விட கலீஃபான்னு சொல்லுவாங்க. முகமது நபிக்கு பிறகு 4 பேர் வராங்க, அபூபக்கர், உஸ்மான், உமர், அலி அப்படின்னு. இந்த இஸ்லாத்துல 5 தூண் எதுன்னு பாத்தீங்கன்னா, நம்பிக்கை ஈமான் சொல்லுவாங்க, அடுத்தது தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி. இதுதான். அவர் காலம் எப்படின்னா 632வது வயதுல நோய்வாய்ப்பட்டு உயிர் நீக்கிறாரியா. இதுதான் இந்த இஸ்லாமிய மதத்துல. அதுல எப்படி கடவுள் கொள்கை குறிப்பிடப்படுகிறது, மற்ற மார்க்கத்தை இது மதம் சொல்லாம மார்க்கம்னு சொல்றாங்க அவங்க. பொதுவா நம்மளும் சன்மார்க்கம் மார்க்கம் தான், அது போலதான் இதுவும் வழிமுறை அப்படின்றது வழி சொல்றாங்க. இதுல எப்படின்னா மற்றதுல கலப்பு இருக்குது. ஆனா மக்கள் இப்போ இருக்கிறவங்க அந்த ஓரிரை கொள்கையில உண்மையா நடந்துக்கிறாங்களான்றா அது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. இதுல இறைவேதம் குரான் தான். வள்ளலார் என்ன கூறினார், கடவுளுக்கு உருவ வழிபாடு கூடாது, தீபாராதனை கூடாது, படையல் கூடாது, அவன் ஒளி வடிவமானவன். இப்படி இங்க அவர் சொல்லிட்டா கூட அவங்களுக்கு சிலை வைத்து விட்டு இங்க வணங்குறாங்க. அது போல்தான் அல்லாஹ் என்றால் இறைவன். பொதுவா அவங்கள என்ன அரபிக்ல அல்லான்றதுனா என்னன்னா, அவங்க சொல்றது இறைவனை தான் அல்லான்னு சொல்றாங்க தவிர அதுக்கு ஒரு உருவமோ எதுவும் கிடையாது, பெயர் தான். ஏன் அதை அல்லான்றதை பயன்படுத்துறாங்க, பொதுவா ஏங்க அந்த முக்கியம் கொடுக்குறாங்கன்னா, அந்த மொழியில அதுக்கு வேற. இப்போ காட்னா காட்ஸு, ஃபாதர், அது மாதிரி சொல்லலாம் இல்லைங்களா. அந்த மாதிரி எதுவுமே பன்மையாவோ ஒருமையாவோ இதை சொல்ல முடியாத ஒரு வார்த்தை. அதனாலதான் அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இது அதே மாதிரி இந்து மதத்துல ரிக்வேதத்துல பல இடங்கள்ல இத இறைவன்றதை பத்தி சொல்லியிருக்கு. அதை அல்லான்ற வார்த்தையும் இந்த வேதங்கள்ல குறிப்பிடப்படுகிறது சொல்ல வரேன். என்னன்னா, இறைவன் ஒருவன், அவன் தேவைகளற்றவன், யாரையும் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகர் யாரும் இல்லை. இப்போ ஒரு பொருளை நீங்க எடுத்தீங்கன்னா அது யாராவது உருவாக்கப்பட்டதா பட்டிருக்க கூடாது, யாரால பெறப்பட்டிருக்கா பெறப்பட்டிருக்க கூடாது, இல்லை யாராவது இவங்க யாராவது அதை
பெற்றாங்களான்னா பெற்றிருக்கூடாது. அது போல எந்த வித விஷயம் இல்லாம இருக்குது. இதை வந்து வள்ளல் பெருமான் பதிவிலக்கத்துல வந்து சொல்லுவார். நிறைய எப்படிப்பட்ட இறைவன் ஒருவனே கண்டீர் அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த குரான்ல என்ன சொல்லப்படுது? நானே இறைவன், என்னை தவிர வேறு இறைவன் இல்லை அப்படின்னு திருக்குரான் சாப்டர் 20 வசனம் 14. அதே போல இறைவன் இல்லாத எதை வணங்கினாலும் அது மன்னிக்க முடியாத பெரும் பாவமாக இஸ்லாம் கருதுகிறது. இப்போ மற்ற மார்க்கத்துல மற்ற மதத்துங்களெல்லாம் நீங்க வணங்கினா கூட அது பாவமா இருக்காது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரைய நீங்க அதுக்கு ஒரு இணையா இறைவனுக்கு வச்சுட்டீங்கன்னா அது பெரும் பாவம். பாவங்கள்லயே பெரிய பாவம் அதை வந்து சொல்லப்படுகிறது. அதனால்தான் இன்னும் அவங்க வந்து சிலையை வைத்து வழங்குறதுக்கு வந்து ரொம்ப 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 கிடையாது. ஒரு சிலர் இருக்காங்க, பெரும்பாலும் கிடையாது. அதே போல வந்து முகமது நபி கடவுளா ஏத்துக்க மாட்டாங்க. அவர் ஒரு இறை தூதரா ஏத்துப்பாங்க. அவருக்கு ஒரு உருவமோ படமோ இது வரைக்கும் கிடையாது. அந்த அளவுக்கு கொள்கையில ரொம்ப பிடிப்பா இருப்பாங்க. ஏன்னா அவருக்கு ஒரு மரியாதைக்காகவோ ஒரு சிலையோ படத்தையோ வச்சுட்டா நாளைக்கு அவங்க பாலாபிஷேகம் பண்ணி அதுக்கு மாலை போட்டு அது மாதிரிலாம் செஞ்சு கடவுளாக்கிடுவாங்க. அதனாலதான் அவரை வைக்கவே கூடாதுன்னு ஆரம்பத்துல இருந்தே அது ரொம்ப தீவிரமா தடுக்கப்படுகிறது அதுல அவங்க இதுல. அதனால பெரும் பாவமா என்ன கருதப்படுகிறதுனா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, குடி, சூது, வட்டி இவைகள் தான். இதெல்லாம் பொதுவா எல்லா மதத்திலையும் சொல்லப்படுகிறது தான். ஆனா லா இலாஹி இல்லல்லா முகமது ரசூலுல்லாஹ்னா வணக்கத்துக்குரிய இறைவன் ஒருவனே. நம்ம முகமது நபி தான் இறை தூதர், வணக்கத்துக்குரிய இறைவன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நம்ம அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி சொல்றோம் இல்லைங்களா? அது போலதான் அவங்க வந்து சொல்லும் போது என்ன சொல்றாங்க? அதாவது லாஹிலாஹி இல்லல்லாஹி முகமது ரசூலுல்லாஹி அப்படின்ற சொல்லும் போது அதே மாதிரி இந்த இறைவனுடைய திருப்பெயரால் நான் வந்து அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய இறைவனின் திருப்பெயர். இதைத்தான் வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி திருப்பெயர். அளவற்ற அருளாளன், நம்ம சொல்றேன் இல்லைங்களா, தனிப்பெரும் கருணை உடையவர், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையும். இது வந்து இதுக்கும் அதுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு அதுல. அதனால்தான் மனிதர்களே உங்களையும் உங்களுக்கு முன் சென்றோரையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குகள் அப்படின்றார். அதாவது நீங்க மட்டும் இல்ல, உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ வருஷம் முன்னாடி இருக்கீங்களோ, உங்க பரம்பரை 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 பரம்பரைக்கு முன்னாடி எந்த தோற்றம் இருக்கோ அந்த தோற்றத்திலிருந்து படைத்தவன் இறைவன் தான். இதற்கு பிறகு இறுதி நாள் எப்போ முடியுதோ அது வரைக்கும் படைக்க போகிறவனும் இறைவன் தான் அப்படின்னு குரான் 2வது சாப்டர்ல 2வது வசனத்துல சொல்லப்படுகிறதுயா. நாம் அல்லாவை தவிர வேறு ஒருவரையும் வணங்கக்கூடாது, அவனுக்கு எவரையும் இணை வைக்கக்கூடாதுன்னு குரான் 3வது அத்தியாயம் 64 வசனத்துல சொல்லப்படுகிறது. ஸோ இந்த அந்த 3 மதத்துல நம்ம பார்க்க போனா அதை வந்து நம்ம சுருக்கி பார்த்தோம்னா, உலகத்துல மக்கள் எவ்வளோ தெய்வத்தை வழிபட்டு இருந்தாலும் அந்த வேதங்களில வந்து சொல்லப்படுகிறது ஒரு இறைவன் அப்படின்றது தான் இதுல முக்கியமான கொள்கை. இப்பொழுது நம்ம சுத்த சன்மார்க்க நெறியில இப்ப எப்படி இது அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்தோம்னா, பல மதம் பல உலகத்துல இருந்தாலும் இந்த சன்மார்க்கம் என்பது எப்படின்னா அது ஓரிரை கொள்கையை தான் வள்ளலார் வலியுறுத்துறார். ஆரம்ப நிலையில வந்து அவர் பல தெய்வம் இருந்தாலும் அந்த நேரத்திலையும் அவர் வந்து அந்த மக்களுக்காக அந்த இடத்துல இருந்துகிட்டு அதை வந்து சரி செய்யணுன்றதுக்காக தான் சன்மார்க்கத்தை சுத்த சன்மார்க்கத்தை அவரு கொண்டு வர்றார். அது வந்து எப்படின்னா திருநெறி ஒன்றே அதுதான் சமரச சன்மார்க்க சிவநெறி என்று உணர்ந்து உலகில் சேர்ந்தெடுமி நீண்டு அப்படின்றது வள்ளல் பெருமான் கூறிய கருத்து. அதாவது சன்மார்க்கத்துல வந்து பல பாடல்கள்ல பல உரைநடை பகுதிகளெல்லாம் வந்து வள்ளல் பெருமான் வந்து இந்த ஓரிரை கொள்கையை வலியுறுத்துறாரு. 6ஆம் திருமுறையில் நிறைய ஆரம்ப நிலையில இருந்தாலும் உங்களுக்கு படிப்படியா வந்து அதை எல்லாத்தையும் போயிட்டு கடைசியில வந்து எந்த உருவத்தையும் வணங்கக்கூடாது, ஒளி வடிவமாக தான் இறைவன் இருக்கிறான். ஏன்னா ஒளி வடிவத்தில் தான் இறைவன் இருக்கிறான்றதை வந்து பல நம்மளுடைய மதங்கள்ல வந்து எல்லா மதங்கள்ல வந்து இது சொல்லப்பட்டிருக்கு. ஒளியாதான் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு. அதுக்கு எப்படி நம்ம ஒளி தான் சொல்றான்னா, பைபிள்ல பாத்தீங்கன்னா தொடக்க நூல் 1:3 வந்து கடவுள் இறை ஒளியாகவும் இருக்கிறான். விடுதலை பயணம்ல ஒளியாக மோயிசனுக்கு காட்சி கொடுத்தார்ன்றதும், திருப்பாடல ஆண்டவரே உமது முகத்தின் ஒளியை என் மீது வீச செய்யும் அப்படின்னும், உலகிற்கு ஒளி நீங்கள், உங்கள் ஒளி மனிதர் ஒளி, பிற இதரத்தாருக்கு இருள் அகற்றும் ஒளி அப்படின்னும், கடவுள் ஒளியா இருக்கின்றார்னு யோவான் 9:5 இது போல ஒளியில வந்து கிறிஸ்தவத்துல சொல்லப்பட்டிருக்கு. குரான்லயும் வந்து ஒரு சாப்டரே இருக்கு. அதாவது அல் நூர், நூர்னா ஒளி. அந்த அல் நூர்ல வந்து அல்லாவும் வானங்களும் பூமிக்கு ஒளியாக இருக்கிறான், அவனுடைய ஒளியின் ஓமை. இதை வந்து பாக்குனீங்கன்னா வள்ளல் பெருமான் சொல்றீங்களா, இறைவன் ஒளி எப்படி நீங்க வணங்கணும்னா
ஒரு அகல் விளக்குல ஒளி ஏற்றி வைத்து அதை வந்து கண்ணாடி கூண்டில் வைத்து நீங்க வணங்கல நம்ம வள்ளல் பெருமான் வந்து சொல்றாருங்களா வழிபாட்டு விதியில. அதை போல இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். குரான்ல வந்து ஆயத்து 24 35வது வசனம், ஆயத்துல் நூர், அதுல அல்லாஹ் வானங்களுக்கும் பூமிக்கும் ஒளியாக இருக்கிறான். அவனுடைய ஒளியின் ஓமை ஒரு குவளையை போன்றது. அதில் ஒரு விளக்கு, ஒரு கண்ணாடியில் உள்ள விளக்கு அது. அல்லாஹ் தான் நாடியவரைத்தான் ஒளியின் பக்கம் வழிநடத்துகின்றான். எல்லாவற்றையும் பற்றிய அறிவை கொண்டவன் இறைவன் அப்படின்னு இதை சொல்லியிருக்கியா. அதே போல இந்து மதத்துல ஒளி வழிபாடு ஆதி காலத்திலிருந்தே இருக்கிறது. தீபம் ஏற்றி கடவுளுக்கு வழிபாடு செய்வது என்பது இருளை அகற்றி ஒளியில் செல்வதை குறிக்கிறது. சன்மார்க்கத்துல ஒளியை பத்தி நம்ம நிறைய விஷயம் நமக்கு தெரியும். அதுல எப்படி வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கான்றது சொல்லப்பட்டிருக்கு. இப்போ எப்படி வள்ளல் பெருமான் வந்து நம்மளுடைய வேதமாக கருதப்படும் திருவருட்பாவில சொல்றாரு அப்படின்ற விஷயத்த மட்டும் ஒரு 5 நிமிஷம் நம்ம பார்த்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம். தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும், சேர்கதி பல பல செப்புகின்றாரும், பொய் வந்த கலை பல புகன்றிடுவாரும், பொய் சமயாதியை மெச்சுகின்றாரும், மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார், மேல் விலை வருகிறார் வீண் கழிக்கின்றார்னு நம்மளுடைய 6ஆம் திருமுறையில 4230வது பாடல்ல சொல்றாரு. அப்போ தெய்வம் ஒன்றென்று அறியாமல் எமது தெய்வம் என்று பல தெய்வங்களை சொல்லுதல் அறியாமையாகும் என்று வள்ளல் பெருமான் கூறுகிறார். ஆகவே சமஸ்கிருத கொள்கை என்பது என்னன்னா கடவுள் ஒருவர் என்பதுதான். அந்த கடவுள் யாரு, எப்படிப்பட்டவர் என்பதற்கு வல்லவர் வந்து எல்லாம் வல்ல தனித்தலைமையில் பெரும்பதியாக இறைவன் ஒருவரே, அவரே வழிபடத்தக்கவர். அவர் அருட்பெருஞ்சோதியாக விளங்குகின்றார். அவரை தவிர வேறு கடவுள் இல்லை. அந்த சர்வ சித்தியுடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை உண்மை அன்பால் வழிபாடு செய்து பூரண சித்தியை பெற வேண்டும் என்பதுதான் சன்மார்க்க கொள்கை. இப்போ ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதின்றாரு. அதே மாதிரி திருவள்ளுவர் இந்த உலகத்தை இயக்கக்கூடிய கடவுள் ஒருவரே என்ற பொருள்படும்படி முதல் அதிகாரத்திலே சொல்றாரு, அகர முதல் எழுத்தெல்லாம் அதிபவன் முதற்றிய உலகன்னு. அதே போலவே குறள்ல பல விஷயத்துல வந்து இறைவன் ஒருவனா இருக்கிறான்னு சொல்றாரு. திருமூலர் திருமந்திரத்துல என்ன சொல்றாரு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிறார். திருவாசகத்துல மாணிக்க வாசகர் பாத்தீங்கன்னா ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்றும், ஜோதியாய் தோன்றும் உருவமே அருவாம் ஒருவனே என்கின்றார். அப்போ வள்ளலார், திருமூலர், இது திருவள்ளுவர், மாணிக்க வாசகர் இவங்க எல்லாம் வந்து இறைவன் ஒருவனே அவன் ஜோதி வடிவில் இருக்கின்றான்னு சொல்றாங்க. இதே தான் வள்ளலார் வந்து இவங்க வந்து ரொம்ப ஏற்புடையவராக எடுத்துக்கிறாரு இவங்க எல்லாரையும். தாம் பாடிய பதி விளக்கத்துல 6ஆம் திருமுறையில 3282வது பாடல்ல இருந்து 3294 வரை உள்ள எல்லா பாடல்களும் வந்து முடியும் போது பாத்தீங்கன்னா, திருச்சிற்றம்பலந்தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர் என்றும், ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவருண்டே கண்டீர் என்ற பல இடங்களை குறிப்பிடுகின்றார். இன்னொரு பாடல்ல வந்து மிகவும் அழுத்த திருத்தமா சொல்றாரு, ஒருவராகியும் அறிவினராகியும் உரு அறிவினராகியும் ஒருவரே உளார் கடவுள் கண்டறிமினோ உலகுலீர் உணர்வின்றி இருவராம் என்றும் மூவரேயாம் என்றும் இயலும் ஐவர்கள் என்றும் எருவராய் உரைத்து எழுவதன் உடற்குயிர் 2 3 எனலாமே என்கின்றார். இந்த உடலுக்கு உயிர் 3 4 5 எப்படி நம்ம சொல்ல முடியாத ஒரு உயிர் தான் இருக்குமோ, அதை போலத்தான் இந்த உலகத்திற்கு படைத்தவன் ஒருவனே அப்படின்றாரு. ஒன்றே சிவம் என்று உணர்ந்துலைகிற உலகம் எல்லாம் அப்படின்னும், ஒன்றே சிவம் என்று உணர்ந்தேன் உணர்ந்தாங்க என்ற பல இடத்துல வள்ளல் பெருமான் வந்து சொல்லுகின்றார். அப்போ கடவுள் அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானவர் என்றும், அவரை ஜாதி சமயம் மதம் என்ற குறுகிய வட்டத்துல அடைத்து விடக்கூடாது அப்படின்றது வள்ளல் பெருமானுடைய கருத்து. அதனால எல்லா உயிரையும் தம் உயிர் போல் எண்ண வேண்டும்ன்றது சன்மார்க்கத்துல ஒரு சிறந்த நெறி. கடவுளின் தன்மையை கூறும்போது அவர் ஒளி வடிவனாக இருக்கின்றார் என்று, அக்கடவுள் பிண்டத்தில் உள் ஒளியாகவும், அகத்துல ஆன்ம ஒளியாகவும், அண்டத்துல அருட்பெருஞ்சோதியாகவும், வெளி ஒளியாகவும் இருக்கின்றார். அவரே தோற்றுவித்தல், இயக்குவித்தல், அடக்குவித்தல், மயக்குவித்தல், தெளிவித்தல் என்ற 5 தொழில்களையும் இயக்கிக் கொண்டிருக்கின்றாரு. அவரு ஜாதி சமய மதங்களுக்கு அப்பாற்பட்டவராக விளங்குகின்றார். எல்லா உலகத்துக்கும் ஒரே கடவுள் தான் உள்ளார். அவரையே அனைவரும் உண்மை அன்பால் வழிபட வேண்டும் என்பதற்கான அடையாளமாக தான் வள்ளல் பெருமான் என்ன பண்றாரு, வடலூர்ல சத்திய ஞான சபையை தோற்றுவிக்கிறாரு. அங்க ஒளிதான் கடவுள் வழிபாடாக உள்ளதை தவிர அங்க எந்தவித உரு வழிபாடும் கிடையாது. அவர் நினைத்திருந்தா அங்க ஏதாவது ஒரு சிலையை ஏதாவது வைத்திருந்து வழிபாடு செய்ய வைக்கலாம். ஆனால் வள்ளல் பெருமான் அதை விரும்பவில்லை. அவர் வந்து இறுதியாக உண்மையை வந்து சொல்லி மக்கள் வந்து இறைவன் இப்படிப்பட்டவன், அவன் குருவும் கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒன்றை வழிபட வேண்டும் என்றால் இந்த விளக்கை வந்து ஜோதியாக இறைவனை வழிபடுங்கள். அதை இறைவனாக பாவித்து, இப்போ ஞானசிரியை படிச்சோம் இல்லைங்களா, அந்த ஞானசிரியில மிக அழகா வள்ளல் பெருமான் சொல்லுவார். அதற்கு முன்னாடி தான் அறைக்கு சொல்றதுக்கு முன்னாடி அங்க இருந்த தீபத்தை வெளியில் எடுத்து வைத்து விட்டு, இந்த தீபத்தை நீங்கள் இறைவன் பாவிப்பதாக நினைத்து, இதுல
இதை வந்து உண்மையான கடவுள்ன்றது கிடையாது. ஆனால் கடவுளாக பாவித்து ஏதோ ஒண்ணு நம்மளுடைய உருவத்துக்கு மனசுல நம்ம நினைக்க வேண்டும் என்றால் இந்த ஜோதியை, இந்த தீபத்தை நீங்கள் நினைத்து இந்த 28 பாடல்கள் அடங்கிய இந்த சொல்றாங்க இல்லைங்களா, இந்த ஞானசரியை வாய்ப்பறை ஆற்றல் மனநல பெருவாழ்ல கூறிய நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே என்று தொடங்கும் இந்த 28 பாடல்களை நீங்கள் உள்ள உருகி பாடணும். கண்ணீர் பெருக பாடுறோமா நினைத்து இதை உருகி பாடணும். இறைவன்கிட்ட நீங்க வந்து வைங்க, அவர்களை வந்து ஆராதனை செய்யுங்க அப்படின்ற மாதிரி வள்ளல் பெருமான் வந்து அந்த இதில் சொல்றாரு. நம்ம இறைவனை எப்படி வழிபட வேண்டும் என்பதுதான். இந்த சுத்த சன்மார்க்கத்தை வழிபாடு என்பது தீபத்தை ஏற்றி எல்லாரும் சேர்ந்தாவது இல்ல தனியாவது மெல்லென துதித்து ஆன்ம விசாரம் செய்ய வேண்டும். அப்படி செஞ்சா ஆன்ம அறிவை மூடிக்கொண்டிருக்கின்ற திரைகள் ஒவ்வொன்றாக நீங்கி நம்ம தெய்வத்தை நினைத்து நமது குறையை ஊன்றியும் தோத்தரித்தும் இடைவிடாது விசாரம் செஞ்சுக்கினா நமக்கு ஆண்டவன் வந்து உண்மையை தெரிவித்து தெரிய வேண்டியதை தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முக்கியமான வழிபாடு என்னன்னா ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடாகும் அப்படின்றதுதான் முக்கியமான கொள்கை நம்ம சன்மார்க்கத்துல. ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு அம்பலத்தாடும் ஜோதி தன்னையே நினைவுகள் சுகம் பெற வினைவீர் நீதி கொண்டு உரைத்தேன் இது நீவீர் மேலும் மேல் ஏறும் வீதி மற்ற வீதிகள் கீழ் செல்லும் வீதின்றார் வள்ளல் பெருமான் டிக்ளேர் பண்ணிடுறாரு. சமரச சுத்த சன்மார்க்கம் ஒன்றுதான் உங்களை மேலே ஏற்றுக்கின்ற வீதி, மேலே கொண்டு போற செல்கின்ற ஒரு மார்க்கம். மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கீழே போகிறது அப்படின்னு நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். எல்லாத்தையும் நம்ம படித்து புரிந்து கொண்டு ஆராய்ந்து இதுல எந்த விஷயம் சிறந்தது, ஏன் சிறந்தது எடுத்துக்கொண்டு வள்ளல் பெருமான் கூறிய இந்த சமரச சுத்த சன்மார்க்கம் தான் மரணமில்லா பெருவாழ்வு அடைவதற்காகவும் நித்திய பெருவாழ்வு அடைய வேண்டும் என்றால் இந்த ஒரு மார்க்கத்தான் உலகத்தில் சிறந்த மார்க்கம். அதை தான் நாம் கடைபிடித்து நாம் வந்து மேலே ஏற வேண்டும். இந்த உலகத்துல வந்த பயனை நாம் அடைய வேண்டும் என்றால் இந்த மார்க்கத்தில் தான் நாம் பயணிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறதுயா. அதனால இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்கி அவரை அருளை பெற்று நாம் இந்த ஊன் உடம்பை ஒளி உடம்பாக்கி ஆன்மாவை நிலைநிறுத்தி சித்தி பெற்று மரமிலா பெருவாழ்வு அடைவதுதான் சுத்த சன்மார்க்கத்தின் லட்சியம் அப்படின்றதுதான் வள்ளல் பெருமான் கூறுவது. அவரே சொல்றாரு, 6 கோடியாம் சமயங்கள் அகத்தினும் அவை மேல் வீறு சேர்ந்த சித்தாந்த வேதாந்த நாதாந்தம் எனும் மற்றை ஆரந்தம் சிவம் ஒன்றே அன்றி வேறு இல்லை அப்படின்றாரு. அதனால எல்லா மதங்களும் எல்லா சமயங்களும் பல 6 கோடி இருந்தாலும் அந்த சிவம் ஒன்றுதான், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒருவர்தான் அப்படின்றது தான் சுத்த சன்மார்க்க நெறி. அது எல்லா சமயங்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் எல்லா மார்க்கங்களுக்கும் உண்மை பொது நெறியாக விளங்குகிறது. இதுதான் முக்கியம். அதாவது மற்றதெல்லாம் அந்தந்த கடவுளை அவங்க விளக்குறத தவிர பொதுவாக ஒரு நெறியை விளக்குற ஒரு மார்க்கம் எதுவென்றால் இந்த நம்மளுடைய சுமர சுத்த சன்மார்க்கம் ஒன்றுதான். இது வந்து எல்லா உயிரிடத்தும் தயவும் ஆண்டவரிடத்தில் அன்பும் வைத்தால் கடவுள் அருளால் நாம் மரணமில்லா பேரின்ப பெருவாழ்வை வாழலாம் அப்படின்னு வள்ளல் பெருமான் கூறுகிறார். ஐயா, அகத்தும் புறத்தும் எங்கும் பரிபூர்ணமாக விளங்கும் கடவுளை அகத்திலே சிற்றபையிலே உணர்வதே அக அனுபவம். அதுவே கடவுள் உண்மை. இது சமய மதங்களில சொல்லப்பட்ட கடவுள் இல்லை. ஆகையால் சுத்த சன்மார்க்கத்தில் சத்திய அறிவால் அறியப்படும் கடவுள் ஒருவரே, அவரே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். எங்கும் விளங்கும் ஆண்டவரை அகத்தில் சிற்றபையில் காண வேண்டும். கடவுள் அருள் என்பது சாகா வரம் பெறுவதே. ஒருமை என்பது தனது அறிவும் ஒழுக்கமும் ஒரே இடத்தில் இருப்பது. நம் அறிவும் ஒழுக்கமும் ஒத்தவர்களுடன் நல்ல விசாரணை செய்வது. ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிய சுத்த சன்மார்க்கத்தின் லட்சியம் சன்மார்க்கம் ஒன்றே நன்மார்க்கம். அந்த வழியில் வள்ளலார் வகுத்த பாதையில அவர் காட்டி கொடுத்த கடவுளையும் அவர் கூறிய அந்த ஓர் இறைவனையும் அவர் சொல்லிய வழிபாட்டையும் நாம் பின்பற்றி நித்திய பெருவாழ்வை அடைவோமாக என்று கூறி இந்த வாய்ப்பளித்த நல்ல உங்களுக்கு எல்லோருக்கும் நான் நன்றியை தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நன்றிங்க ஐயா. ரொம்ப மிகவும் சிறப்பான சொற்பொழிவாற்றினீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. எல்லா மதங்களையும் அலசி ஆராய்ஞ்சு எல்லா மதங்கள்லயும் இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா வந்து பின்னால வர்றவங்க வந்து அதை வந்து மாத்தி அவங்களுக்குன்னு ஒரு இறைவனை உருவ வழிபாடாகவும் மற்றபடி போட்டி பொறாம அப்படிங்கிறதுல எல்லாரையும் வந்து தனித்தனியா பிரிச்சு இது இது உன் மதம் இது ஏன் மதம் அப்படின்னு தனித்தனியா சண்டை போட்டுக்கிட்டு மதத்தால வந்து போர் தான் நிறைய நடந்திருக்கு. எல்லா போரும் பாத்தீங்கன்னா மதத்தால நடந்த போர் தான் அதிகமான போர் அப்படிங்கிறாங்க.
இறந்தவர்கள்ல மதத்தின் அடிப்படையில இறந்தவங்க தான், மத சண்டையில இறந்தவங்க தான் ரொம்ப அதிகமானவங்க. ஆனா எல்லா மதத்திலயும் சொல்ற ஒரே கருத்து இறைவன் ஒருவனே. ஒரு சிலர் வந்து உருவமாவும், ஒரு சிலர் அருவமாவும், ஒரு சிலர் உருவமற்றவர்கள் அப்படின்னு பெரும்பாலான சமயங்கள்ல என்ன சொல்லியிருக்கு? அன்பே கடவுள் அப்படின்றதான் சொல்லியிருக்கு. அத வந்து ரொம்ப சிறப்பா வந்து சரவணகுமார் ஐயா தொகுத்து நமக்கு வழங்குனாங்க. யாருக்காவது ஏதாவது அவர் இதுல பேசுனது சந்தேகங்களோ, இல்ல அவர வந்து அவரோட கருத்த பத்தி நீங்க சொல்றதுன்னா சொல்லலாங்க ஐயா. ஐயா சிவராமன் ஐயா? ஐயா ஞானோதய சொல்லுங்க ஐயா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. நல்ல அருமையான ஒரு ஆய்வு கட்டுரை. ஒவ்வொரு மதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது, நம்ம வள்ளலார் என்ன சொன்னாரு அப்படின்றதையும் விளக்கி சொல்லியிருக்கிறாரு. அதனால நாம் சன்மார்க்கிகள் என்ற முறையில நாம் கருத்துக்களை மட்டும்தான் எடுத்துக்கணுமே தவிர, மற்ற மதத்தினர்களுக்கு நாம் இதை சொன்னோம்னா ஏற்புடையதாக இருக்காது. ஏன்னா, ஒவ்வொரு மதத்திலும் அந்த தெய்வம் மட்டும்தான் எங்களுக்கு முன்னுரிமைன்னு சொல்லப்படுது. அதனால மத்தது எதுவுமே அவங்க காதுல வாங்கிக்க மாட்டாங்க. ஒரு முஸ்லீம் மதத்துக்கு நீ என்ன சொன்னாலும் அந்த கதையே வேணாம். எங்களுக்கு அல்லாஹ் மட்டும்தான், மத்த எதுவுமே ஏத்துக்க மாட்டாங்க அவங்க. மத்த எல்லா மதத்தினருக்கும் எதிர்ப்பா தான் இருப்பாங்க. அதேபோல கிறிஸ்துவ மதமும். ஏதோ மத்த இந்து மதத்துல கொஞ்சம் ஏத்துக்குவாங்களே தவிர, ஆனா அவங்க மாறுறாங்களா, மாறலையான்றது வேணாம். ஏன்னா நம்ம வள்ளல் பெருமானே சொல்லிட்டார். உண்மையான தத்துவத்தை எந்த மதமும் சொல்லலைன்னு சொல்லிட்டார். அவர் எல்லாத்தையுமே அதான் எவ்வகைகள் மதங்களிலே பொய் வகை சாத்திரங்கள் எடுத்துரைத்து எமது தெய்வம் எமது தெய்வம் என்று கைவகையே கதறுகின்றீர். தெய்வம் ஒன்று என்று அறியீர். கரிபிடித்து கலகமிட்டு பெயரினும் பெயரீர். ஐவகை பூத உடம்பு அழிந்திடில் என் புரிவீர். உடம்பை அழியாமை ஆக்கும் வகை அறியீர். உய்வகை என் தனித்தந்தை வருகின்ற தருணம் உற்றறிவன் உற்றிடுவீர் பெற்றிடுவீர் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது, அந்த மரணமில்லா பெருவாழ்க்கை பெறுவதற்கு உண்டான வழிவகை நம்ம வள்ளல் பெருமான் சொன்னதுனால, நாம இதை மட்டும்தான் நம்ம சன்மார்க்கிகளுக்கு சொல்லணுமே தவிர, மற்ற மதங்களில் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமே தவிர, இதை நாம் மற்றவங்களுக்கு ஒரு பிரசங்கம் மாதிரி சொல்லக்கூடாது. அந்த மதத்துல சொல்லியிருக்குது பாருன்னு நம்ம எக்காரத்தை மட்டும் அதனால என்ன பயனும் கிடையாது. அவங்க சொல்லிடுறாங்க, அவங்க தான் வரலையே, இது ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்றுக்காத விஷயத்தை போய் நம்ம எதுக்காக இது பண்ணணுன்றது என்னுடைய கருத்து அது. அதாவது மற்ற மதங்களுடைய இருக்கக்கூடிய கருத்துக்களில் நல்ல கருத்துக்கள் இருக்கலாம், அவங்களுக்கு அதை சொன்னால் கூட அவங்களுக்கு புரியாது அது. அதனால நமக்கு வள்ளல் பெருமான் என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த கருத்துக்களை மட்டும் மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்ப்பது நம்ம கடமையாக எடுத்துக்கணும். ஏன்னா மீட்டிங் நடக்க சொல்ல அந்த பட்டிமன்றம் மற்ற இடத்துல நடந்தால் கூட நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லணும். ஐயா, நம்ம வள்ளலார் என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் மக்கள்கிட்ட கொண்டு போங்க. இன்னொரு மதத்தில் என்ன சொன்னாங்க, அவங்க என்ன சொல்லுகிறாங்க, இந்த வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, அந்த டாப்பிக்கே நம்ம போகாமல் இருந்தால் நல்லதுன்னு என்னுடைய கருத்து. நம்ம அதை ஒப்புமைப்படுத்தி ஒரு இதுக்கெல்லாம் வந்து ஒரு மீட்டிங்கில் ஒரு பட்டிமன்றத்துலேயோ இல்லை ஒரு கருத்தரங்குலையோ நம்ம பேச வேணாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா வள்ளலார் என்ன சொன்னார் அதை மட்டும் நம்ம பேசுவது நல்லாயிருக்கும். இப்போ இவர் ஒப்புமைப்படுத்துறது ரொம்ப சிறப்பு, அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சன்மார்க்க சங்க கூட்டத்தங்களிலோ எங்கேயாவது பட்டிமன்றம் நடக்கிறது எக்காரணத்தை முன்னிட்டும் மற்றதை கொண்டு வந்து ஒப்புமைப்படுத்தி அங்கேயும் அப்படிதான் சொல்லிக்கிறாங்க, அதனால இப்படி செய்யலாம், அந்த கதையே இல்லாம இருந்தா நல்லா இருக்குன்றது என்னுடைய கருத்து. ஐயா ஞானோதயம் ஐயா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. மியூட் பண்ணி வச்சிருக்கிறீங்க உங்களோடத. அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட கருத்தை சொல்லுங்க ஐயா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நம்ம சரவணகுமார் ஐயா அவர்கள் எல்லா மதங்களிலும் நுழைஞ்சு அதுல இருக்கிற அந்த கோட்பாடுகள் எல்லாம் சொல்லி நம்முடைய
சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்துல வள்ளலார் சொன்னது என்னான்றதையும் சொன்னாரு. இதை ஒப்புமைப்படுத்தி பார்க்கும்போது நம்மளது சன்மார்க்க சங்கமே உயர்ந்தது, செந்நெறி, தவநெறி அப்படின்னு நமக்கு நல்லா புரியுது. அதனால அவருக்கு, ஐயாவுக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. ஐயா ஜோதிபுத்த ஐயா. ஐயாவுடைய கருத்துக்கள், ஐயா சொன்ன மாதிரி இது இது மற்றது உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டு சொன்னா தான் இது புரியும் அதுன்னு. ஆனா இப்போதைக்கு நம்ம பேச வேண்டியது, நம்ம ஒரே குறிக்கோள தான் இருக்கணும். நம்ம பற்ற விட்டு அருள் அம்பலப்பட்டு நீங்க எல்லா பற்றியும் விட்டணும். எதையுமே நம்ம நினைக்கக்கூடாது. நம்முடைய அருட்பெருஞ்சோதி தான் தீவிரமா பற்றணும். வேற எந்த பற்று நமக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரே குறிக்கோள் தான் நம்ம இருக்கணும் வஞ்சி. அதுல நம்ம படிச்சுக்கலாம். நம்ம எல்லாம் படிக்கலாம். அதாவது கத்துக்கலாம். அதாவது அந்தந்த மதத்துல இருக்குது எல்லாமே. இப்போ உதாரணத்துக்கு எனக்கெல்லாம் எல்லா மதத்துல இருக்குது தெரியும். ஆனா அதுல நம்ம போக விருப்பம் இல்ல. ஏன்னா நமக்கு இது புடிச்சிருக்குது. அதனால இது வந்துருவோம். அதான் அடுத்தவங்கள நம்ம இழுக்கவும் கூடாது. அது சொன்னோம்னா அவங்க வந்துருவாங்கன்னு நம்ம நினைக்கவே கூடாது. நம்ம பேசினாரு, ஓ! அப்படியா? இப்படின்னு யாரும் வரப்போறது கிடையாது. அதனால நம்மளுடைய சன்மார்க்கத்த பத்தி நம்ம பேசுறது, நம்ம ஐயா சொன்ன மாரி எனக்கு அதுதான் ஏன்னா, இது நான் அனுபவத்துல பார்த்துருக்கேன். நான் இப்போ ஊரப்பாக்கத்துல இருக்க ஊரப்பாக்கத்திலே ஒரு நண்பர் இருந்தாரு. எனக்கு தீவிரமா வள்ளலார பத்தி பேசுவாரு. ஆனா அவர் முன்னால கிறிஸ்துவ மதத்துல போதகரா இருந்திருக்காரு. அதுலேருந்து விரட்டி விட்டாங்க அவர. அவர் சரியில்ல அப்படின்ட்டு. அவரு வந்தோனே எனக்கு இதுல கிறிஸ்துவத்துல என்னன்னா அப்படியே புட்டு புட்டு வைப்பாரு. கிறிஸ்தவத்துல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் புட்டு வைப்பாரு. சொன்ன மாரி கடைசியா சொல்லுவாரு, "வள்ளலார் தான் எனக்கு புடிச்சிருக்குது. வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லி இதில விடமாட்டேன்னு ரொம்ப தீவிரமா இருந்தாரு. நாங்களும் அவ்வளோ அன்பா ரொம்ப பாசமா. கடைசியா பார்த்தா அவரு எப்படி இருந்தாரு, இவங்க சொல்ல அவரு கடைசியா திருப்பி பழையபடிக்கு அங்கேயே போயிட்டாரு. என்ன வந்து பாத்து ரொம்ப தீவிரமா இருக்குன்னு பார்த்தா, எங்க கூட வடலூருக்கு வந்தாரு, ஜோதி பார்த்தாரு, எல்லாம் பார்த்தாரு. ஆனா எல்லா சொற்பொழிவும் எது பேசினாலும் அத ஈடுபடுத்தி தான் பேசுவார். அதாவது அந்த மதத்துல பைபிள்ல அந்த இது இருந்தது. அது முன்னேற்பாடு, இந்த பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு எல்லாத்தையும் சொல்லுவாரு. சொல்லிட்டு அதுல இப்படி இருந்தது. அதுக்கே ஒரு உதாரணம் சொல்லுவாரு. இப்ப ஆ ஞான சபையில புலைகுலை தவித்தோர் மட்டும் உள்ளே புகுதல் வேண்டாம்னு எதுக்கு எழுதினாரு? அது புலைகுலை சாப்பிட்டவங்களுக்கு இல்ல. அதுக்கு நம்ம புலைகுலை எதுவுமே அந்த தலைய வெட்டி அங்க வைக்கணுமா? இனிமேல் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு போனா, அது சரியா போகுங்க. அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிராடு கத்தெல்லாம் சொன்னாரு. கடைசியா அவரு நிலைக்கல. சன்மார்க்கத்துல நிலைக்கல. அவர் தன் வழிக்கு அது மறுபடியும் அதே போயிட்டாரு. நம்ம அது சொல்லல. அதாவது நம்ம குறிக்கோள், ஒரே குறிக்கோள். நம்ம வள்ளலார் தான் நமக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். இதே இது இப்ப சிலை வடிகள்னா அவங்க இஷ்டம் நம்ம சொல்ல முடியாது. அவங்கவங்க இஷ்டத்துல அவங்க அவங்க சொன்னோம்னா, நான் அப்படி இது அதிலேயே முரண்பாடான கருத்தெல்லாம் வருது. ஏன் வள்ளலார வணங்கக்கூடாதா? அப்படின்னு. அதெல்லாம் நமக்கு எடுத்துக்கூடாது. நம்மளுக்கு எது பிடிச்சிருக்குதோ, அது இப்ப நம்ம சொல்றோமா, அந்த கருத்து நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம எடுத்துக்கங்க. இல்லையா, அந்த கருத்து பிடிக்கலையா, அவாய்ட் பண்ணிட வேண்டியதுதான். சரி, இதுக்கு நமக்கு இது ஒத்து வரலைங்க. அப்படி நான் பாட்டுக்கு இதிலேயே தான் இருக்கிறேன். அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிரணும். இந்த கருத்து தான் ஒரு இது. சில அதாவது அவர் பேசின சொற்பொழிவு ரொம்ப நுணுக்கமா இத ஆராய்ஞ்சல எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. இவ்வளவு தத்துவத்த ஒரு ஆராய்ஞ்சு எடுக்கிறதுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த அளவுக்கு எடுக்க முடியாது. ஆராய்ஞ்சு எடுக்கிற பெருமையா இருக்குது எனக்கு. சரி பரவால்ல இவ்வளவு கருத்துக்களையும். இவ்வளவு கருத்து இப்ப அவர் பொது மேடையில் பேசல. நம்மளுக்குள்ள தான் பேசுறேன். நம்ம உள்ள பேசுறது. இதே புரியிறவங்க புரிஞ்சுக்கலாம். புரியாதவங்க வேற மாரி இருந்துக்கலாம். அதனால தப்பா எடுத்துக்க முடியாது. நம்மள நல்ல கருத்துக்கள் தான் சொல்லியிருக்காரு. கடைசியா கொண்டு போய் இந்த ஊரனடிகள் பேச்செல்லாம் கேட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா, அப்படிதான் இருக்கும். எங்கேயோ கொண்டு முருகன் அப்படி இப்படி நினைவு கொண்டு போவாரு. கடைசியா சுத்தி கித்தி கொண்டாந்து வள்ளலார்ட்ட உட்கார வச்சுருவாரு. இப்படித்தான்னு அவர் பேச்ச நான் நெறைய சொற்பொழிவு பார்த்துருக்கேன். அவரும் அப்படித்தான். 1 மணி நேரம் சொற்பொழிவு 3/4 மணி நேரம் எங்கேயெல்லாம் சுத்துவாரு. கடைசியா 1/4 மணி நேரத்த கொண்டு வள்ளலார்ட்ட உட்காந்துருவாரு. இதான் புடின்னு மக்களுக்கு புரியிற மாரி. என்னடா இவரு இப்படி பேசுறாருன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனா கடைசியில பார்த்தா வள்ளலாருடைய கொள்கைக்கு கொண்டு வந்துருவாரு. அது மாரி எப்படியோ ஊர சுத்தி, உலகம் சுத்திய கூட கடைசியா எங்க வள்ளலார் சரணடைஞ்சுட்டார். அவ்வளவுதான். இதே தத்துவத்துன்னு நெனச்சுக்கலாம். இது என்னுடைய நல்ல ஒரு அருமையான சொற்பொழிவு. இது மாரி சொற்பொழிவுலாம் கேட்டா தான் நமக்கு புரியும். ஏன்னா பல பேர் சொல்றது கேட்டா தான் அந்த அனுபவம் வந்தா தான் நமக்கு புரியும் ஜி. நம்ம இதுதான் சத்து விசாரம். சத்து விசாரம்ன்றது கேட்கறாங்க. ஒருத்தர் சொல்லணும், ஒருத்தர் கேட்கணும்.
இது சத்துவ விசாரம் பண்ணாதான் சன்மார்க்கம் விளங்கும். நம்மளும் படிச்சு போனோம், நம்மளும் ஏதோ படிச்சோம், பாராயணம் பண்ணோம் அப்படின்னு போறதுல பெருமை கிடையாது. இந்த மாதிரி சத்துவ விசாரங்கள் நடக்க வேண்டும் என்று என்னுடைய விருப்பமாக இருக்குது. நன்றி ஐயா. அருட்பெரும் ஜோதி தெய்வம். வேற யாரும் மனோகரன் ஐயா ஏதாவது கருத்து சொல்றீங்களா ஐயா? அம்மா மகேஸ்வரி அம்மா மனோகரன் மியூட்ல இருக்கு, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கய்யா. இல்ல நீங்களே பண்ணி விட்டுருங்கய்யா அன்மியூட். நம்மளால பண்ண முடியாதுங்க. பண்ண முடியாதா? மனோகரன் ஐயா ஆமா. அன்மியூட் பண்ணுங்க. சரி அம்மா மகேஸ்வரி அம்மா நீங்க பேசுங்க. ஒன்றும் இல்லைங்க ஐயா. அந்த நம்ம வேற ஒரு மதத்தை பத்தி கம்பேர் பண்ணி நம்ம டைம் உண்மையான நிலையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒதுக்க வேண்டிய நேரம் குறைஞ்சு போகுது இல்லைங்களா? அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. அததான் சொல்லிட்டாருங்களே, அதேதான் எனக்கும் தோணுச்சு. ஆமா, ஐயா வந்து ஒரு மதத்துல வந்து அந்த மதத்தை பத்தி சொல்லல. அது ஒரு சின்ன எல்லாருமே ஒரு சின்ன இது என்னன்னு கேட்டீங்கன்னா, தப்பா புரிஞ்சுட்டு எல்லா இருக்காங்க. எல்லா மதத்திலையும் எல்லா மதங்கள்லயும் இது இறைவன் ஒருவனேன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஐயாவோட கருத்து தான் எல்லா மதங்களிலும் இருக்கிறது. ஆனா அவங்க மதம் பிடித்து அந்த மதத்துல ஒரு பற்று வச்சிருக்காருன்னு சொன்னால, அந்த பற்று சமய குலமுடன் சார்பெல்லாம் விடுத்த அமயம் தோன்றிய அருட்பெரும் ஜோதின்னு ஐயா சொல்றாங்கல்ல. ஆனா அவங்க வந்து என் மதம் என் இறை அப்படின்னு அதுல வந்து ரொம்ப பிடித்தமா இருக்கிறாங்க. ஆனா எல்லா மதத்திலையும் சொல்லியிருக்கிறது ஒரே கருத்து தான், சன்மார்க்க கருத்து தான் அங்கேயும் இருக்கு. ஆனா அவங்க தவறா அதை வழி நடத்தி சண்டை போட்டுக்கிட்டு நான் இந்த மதம், நான் இந்த ஜாதி, இதுதான் பெருசு, இதுதான் நான் தான் பெரியவன் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர எல்லா மதங்கள்லயும் பேஸ் அந்த கருத்து அவங்களோட பேஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ல வந்தாங்க ஐயா. அதுதான் எல்லா மதத்தை பத்தி சொன்னாங்க. இந்த இந்த மதத்துல இந்த மதம் தான் சிறப்பு, அந்த மதம் தான் சிறப்புன்னு சொல்ல வரலைங்கம்மா. ஐயா அப்படி சொல்லல. அதை நம்ம அவரோட இதை வந்து ஆழ்ந்து பார்க்கணும், வேற ஒண்ணும் இல்லம்மா. சரிங்க, உண்மைதாங்க. அதான் நல்லாதான் சிறப்பா இருந்ததுங்க. வேற யாரும் ஏதாவது கருத்து சொல்றீங்களாம்மா? மனோகர் ஐயா அன்மியூட் பண்ணியிருக்காரு. மனோகர் ஐயா ஐயா இருக்க ஐயா, எப்படிமா பேசுறதுமா? ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, அப்படியே பேசுங்க, அவ்வளவுதான் ஐயா, பேசுங்க ஐயா. பேசுங்க, கேக்குது, பேசுங்க ஐயா. ஒண்ணும் இல்லை ஐயா, அவர் சரவணகுமார் ஐயா வந்து பேசினது வந்து சிறப்பான உரையாடல். அவர் வந்து சன்மார்க்கத்தை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறத காட்டலாம் கர்த்தரோட பைபிளை இந்த முறை வந்து நல்லா படிச்சிருக்காருன்றது வந்து உண்மையிலே தெரியுது. ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டை வந்து தேடி தேடி கண்டுபிடிச்சிருப்பாரு அவர். ஸோ இது வந்து உண்மையிலே வந்து தெளிவான வந்து கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இறைவன் ஒருவனே, அவங்களுக்கு அவங்க உருவம் கிடையாதுன்றத வந்து நம்ம ஐயா சொன்னது, வள்ளல் பெருமான் சொன்னதை அவங்களுக்கு என்ன, அல்லாஹ்க்கு என்ன சொன்னாரு, கர்த்தர் என்ன சொன்னாருன்றது தெளிவா சொல்லியிருக்காரு. நம்ம யாரையும் வந்து நம்ம பக்கம் இருக்கணுன்ற எண்ணத்துல அவர் வந்து எந்த ஷேரிங்கும் பண்ணல. இறைவன் வந்து இப்படிதான் இருப்பாருன்றதையும் அதையும் கோடிட்டு காட்டல. உருவம் கிடையாதுன்றதை அவர் தெளிவா சொல்லியிருக்காரு சரவணகுமார் ஐயா. உண்மையில சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அம்மா இளமதி அம்மா. வணக்கம் ஐயா. ஆமா, நல்லா பேசியிருந்தாருங்க ஐயா, சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நன்றி. அவ்வளவுதான். தாமரை அம்மா. ஐயா வணக்கம். இல்லைங்க ஐயா, மத்த மதத்திலையும் இது நாங்க போய் படிச்சிருந்தாக்கா இவ்வளோ மதத்தை பத்தியும் இப்ப பைபிளோ குரானோ இதெல்லாம் படிச்சு நாங்க இதை உணரணும்னாக்கா எத்தனையோ நாள் ஆயிருக்கும். ஆனா இவர் ஒரு 1 ஹவர்ல வந்து ஒரு 1/2 ஹவர் இதுக்காக தான் இந்த சத்சங்கம்ன்றது ரொம்ப இருக்குதுங்கய்யா. ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. அந்த மாதிரி சத்சங்கங்கள்லாம் வந்து கேட்கிற வாய்ப்புக்கே வந்து உங்களுக்கு இந்த குழுவுக்கு நன்றிங்க ஐயா. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. ஐயாவுக்கும் ரொம்ப நன்றிங்க ஐயா. அருமையான பேச்சதா இருந்தது. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா.
சரியான பாயிண்ட் சொன்னீங்கம்மா. சரியான பாயிண்ட்ட சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. ஐயாவுடைய கருத்து அததான் வந்தது. இதுல இதுல இ இ மத்த மதங்கள்ல இந்த மதம் சிறந்த மதம், அந்த மதம் சிறந்த மதம்னு சொல்ல வரல அவரு. மதங்கள்லயும் இததான் சொல்லியிருக்காங்க. ஐயா சொன்னத தான் சொல்லியிருக்காங்க. ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படிங்கிறது தான் சொன்னாங்க. வேற ஒண்ணும் இல்ல. நம்ம இதோட இந்த சத்விசார நிகழ்ச்சிய முடிச்சுக்கலாம். ஐயா, ஒரே ஒரு ஐயா ஒரே ஒரு விண்ணப்பம் ஐயா. எனக்கு இந்த அடுத்த வாரம் சத் சங்கத்துல இந்த மெய்வழிச்சாலை அதை பத்தி ஒரு பெரிய ஒரு இது இருந்துட்டே இருக்கு இல்லைங்கய்யா. அதை பத்தி யாராச்சும் ஒரு விளக்கம் சொல்ல முடியுதா? ஏன்னா நம்ம வள்ளலார அங்க தப்பா பயன்படுத்துறாங்களோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு எண்ணம் எனக்கு. அதுக்காக சரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டுங்க ஐயா. அதை பத்தி அது யாராச்சும் யாராவது சொல்லுவாங்க. நாம அடுத்த வாரம் வந்து இப்ப ஜோதிமுத்தையா ஐயா ஜோதிமுத்தையா அடுத்த வாரம் வரீங்களா ஐயா? இல்ல, உங்க எனக்கு கருத்தை இதுக்கான விளக்கம் அடுத்த வாரம் கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும்னு என்னோட இல்ல அடுத்த நம்ம அடுத்த வாரத்துக்கான வாரம் விண்ணப்பம். இல்லாம அடுத்த வாரம் இல்லாம யாராவது நம்ம அவங்களுக்கு சொல்லுவோம். இதுல சொல்ல முடியுமான்னு கேட்போம். ஒரு சிலருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதான் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கள சொல்ல வைப்போம். நம்ம இன்னும் பெரிய பெரிய இவங்கெல்லாம் வர்றதுக்கு இருக்காங்க. நம்ம குழுவுக்கு வந்து சிறப்பான சத்விசாரம் சரி. சத்சங்கம் பண்றதுக்கு பெரிய பெரிய ஆட்கள்லாம் வர இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம கேட்கலாம். அது ஒரு 2 நிமிஷம் ஒர்க் தான். நீங்க கேட்டது வந்து 2 நிமிஷம் தான். அது நம்ம சொல்லலாம். அது டீப்பா போக வேண்டாம். அவங்க ஒரு மாதிரியா இருப்பாங்க. வாழ்க்கை நடைமுறை நம்மது வேற மாரி இருக்கும். அவங்களது வேற மாரி இருக்கும். அது நம்ம வந்து அவங்கள சரிங்க. வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம். அவங்க ஒரு மார்க்கம். அவங்களோட மார்க்கம் தனி மார்க்கம். யாரையுமே புண்படுத்தணும்ன்றது நம்ம நோக்கம் இல்லையா. அவங்க நாம இன்ஃபர்மேஷன் தெளிவடையணும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அவங்க அதான் சொல்றது. நம்ம ஒரு அது விஷயத்தை சொல்லுவோம். தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க அவங்க. வேற ஒண்ணும் இல்ல. நம்மளோட எண்ணம். நன்றிங்க ஐயா, இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிமா. சரிங்கம்மா. ஐயா இப்ப என்ன ஜோதிமுத்தை அடுத்த கேட்டாங்க? வாரம் மெய்வழிச்சாலையா? நீங்க கொடுப்பீங்களா? உங்களோட கருத்தை சொல்லுவீங்களா? ஐயா, மெய்வழிச்சாலையா அவங்க கேட்டாங்க? அது அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். அடுத்த அவங்க வாரம் என்ன கேள்வி மெய்வழிச்சாலை. அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க? மெய்வழிச்சாலை மெய்வழிச்சாலை நிறைய பேர் வள்ளலார பயன்படுத்துறாங்களே, அங்கேயும் அதுக்கும் இதுக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை என்னன்னு கேக்குறாங்க அவங்க. அதுவும் இதுவும் ஒன்னா வேற வேறையா அவங்க போலப்பட்டதுன்னு. அதை பத்தி மெய்வழிச்சாலையோட கருத்துக்கள் தெரிஞ்சதுன்னா அதை பத்தி சொல்லுங்கன்றாங்க அவங்க. மெய்வழிச்சாலை வேற அதை ஒண்ணும் பத்தி இல்லை. நம்ம கோர்ட்ல போயிட்டு அதை சொல்றாங்களா? அது நமக்கு தேவையில்லாது. ஐயா, இது நீங்க தேவையில்லாத நினைக்கிறீங்க. ஒருத்தர் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு மதத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல தப்பு ஒண்ணும் கிடையாதுயா. நீங்க அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ண போறது இல்ல. அந்த விஷயத்துல என்ன இருக்குன்னு நீங்க நினைச்சுக்க போறீங்க. இப்ப அதை தெரிஞ்சுட்டு நீங்க சன்மார்க்கத்துல நீங்க பயணிக்கிறதுல தவறு ஒண்ணும் கிடையாது. இப்ப என்னுடைய சன்மார்க்கத்தை பத்தி அவங்க கருத்து தெரிஞ்சுக்கணும்னா எப்படி? ஐயா, நான் சொல்றேன். ஒரு டைம் நான் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு போது அங்க போயிருந்தேன். அங்க வந்து வள்ளலார பயன்படுத்துறாங்க அவங்க. தப்பு கிடையாதுமா. யார் வேணா பயன்படுத்தலாமா. வள்ளலார் பொதுவானவர். அவர் எல்லாரும் அது பயன்படுத்தலாம். என்னால உணர முடியுது. அது எந்த அளவுக்குன்றது எனக்கு அதுதான். ஒற்றுமை வேற்றுமையை மட்டும் சொன்னா போதுங்க ஐயா. மத்தபடி அவங்கள நம்ம தப்பா எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ண தேவையில்லை. இதுக்கும் அதுக்கும் என்ன ஒற்றுமை, எதனால பயன்படுத்துறாங்க ரொம்ப சொல்றது அந்த உண்மை பத்திரம் தாங்க ஐயா. எனக்கு அதுக்கான விளக்கம் கிடைச்சதுன்னா போதுங்க ஐயா. ஐயாவோட நம்ம உண்மை அதை பத்திரம் டிஸ்கஸ் பண்ணுவோமா? நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து இப்ப நேரம் கடந்துருச்சு. அதை நம்ம பேசணும். வருங்காலங்கள்ல கண்டிப்பா கூடிய விரைவில் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்மா. நம்ம வந்து உங்களுக்காகவே நம்ம அதை அரேஞ்ச் பண்ணுவோம். இப்ப யாராவது ஜோதி பாடல் பண்ணீங்கன்னா இன்றைய பொழுதை நம்ம நிறைவு பெறுவோம். ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் பசியிலும் இருப்பாங்க. ஒரு சிலர் சமைக்கவும் போகணும். அதனால பாடுங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏரு ஜோதி வீரு ஜோதி
ஏகஜோதி 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 ஆதிநீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே எல்லாம் செயல் கூடும் எண்ணானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க குற்றம் புரிதல் எனக்கியல்பே குணமா கொள்ளல் உனக்கியல்பே சிற்றம்பலவா இனிச்சிறியேன் செப்பும் முகமன் யாதுளது தெற்றென்றடியேன் சிந்தைதனை தெளிவித்து அச்சம் துயர் தீர்த்தே இற்றை பொழுதே அருட்ஜோதி ஈக தருணம் இதுவாமே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் என்பொற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தடைக்கு அருள் தாத்தா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி உலகமெல்லாம் வாழ வேண்டும், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறியே கோலயமெல்லாம் ஓங்குக, வள்ளல் மலடி நமக்குள் ஓங்கி வாழ்க வாழ்க. திருவருட் பிரகாச வள்ளலார் தெய்வ திருவடிகளே சரணம் சரணம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இதோடு நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.